பைக்கில் போகும்போது 2 பேரும் போகும்போது காட்டு பன்னி வந்து உள்ளார வந்ததுனால அவன் வந்து விபத்துக்கு உள்ளாகி மூளைச்சாவு அடைஞ்சிருக்காரு. கடைசி நேரத்தில் நான் 2 வருஷம் 3 வருஷத்துல கொஞ்சம் கஷ்டம்லாம் நீங்கும்னு நினைச்சேன். ஆனா வந்து என் மகன் எனக்கு வந்து இப்போ என் மகனை இழந்தது எனக்கு பேரிழப்பா இருக்கு. இருதயத்தை நான் வந்து தானம் செய்வதாக உறுதி. என் மகன் வந்து +2 படிக்கிறான். பேர் வந்து ராகவன். அவனுக்கு வந்து இப்போ இங்க பைக்கில் போகும்போது 2 பேரும் போகும்போது காட்டு பன்னி வந்து உள்ளார வந்ததுனால அவன் வந்து விபத்துக்கு உள்ளாகி மூளைச்சாவு அடைஞ்சிருக்கான். இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாங்கள் வந்து வச்சு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து ஏற்கனவே இது மாதிரி வந்து சங்கங்கோட்டைங்கிற பக்கத்தில் உள்ள கிராமத்தில் இது மாதிரி காற்று பன்றிகள் வந்து ஒருவர் வந்து கீழே வந்து மரணம் அடைஞ்சிருக்காரு. இப்போ 2 நாட்களுக்கு முன்னாலே அதே மாதிரி அந்த காற்று பன்றிகள் வந்து உள்ள வந்து ஒருத்தர் வண்டிக்குள்ள உள்ள போனதுனால அவர் இப்போ வந்து ரொம்ப மோசமான நிலையில வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அதனால அரசு தலையிட்டு உடனடியாக அந்த காட்டு பன்றிகளை அகற்றுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் வந்து கூலி தொழிலாக தான் அந்த டெய்லர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் மகன்களை வந்து நான் டெய்லர் கடையில் வேலை பார்த்ததே நான் மகன்களை வளர்த்து ஆளாக்குனேன். ஆனால் என் கடைசி நேரத்தில் நான் 2 வருஷம் 3 வருஷத்துல கொஞ்சம் கஷ்டம்லாம் நீங்கும்னு நினைச்சேன். ஆனால் வந்து என் மகன் எனக்கு வந்து இப்போ என் மகனை இழந்தது எனக்கு பேரிழப்பா இருக்கு. எனக்கு ஏதாவது அரசு ஏதாவது என் மகனுக்கு இல்லை ஏதாவது ஒரு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய மகன் மூத்த மகன் ராகவனுடைய இருதயத்தை நான் வந்து தானம் செய்வதாக உறுதி. பையன் வந்து பேர் வந்து ராகவன். அவங்க அப்பா பேர் வந்து கண்ணன். நான் வந்து இப்போ பைக்கில் வரும்போது ஒரு காட்டு பண்ணி இது பண்ணி அவனுடைய இது வந்து மூளை பாதிக்கப்பட்டு விட்டது. அதனால் அவனுடைய மறு உறுப்பை வந்து மற்றவர்களுக்கு கொடுத்து உறவுகளுக்கு நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதற்கான முயற்சியும் நடந்துக்கிட்டு இருக்கு. அரசாங்கம் பார்த்து இன்னொரு பையன் இருக்கிறான், அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்து கேட்டுக்கொள்கிறேன். திரு கண்ணன் என்பவரோட மகன் ராகவன் திங்கட்கிழமை அன்று ஒரு 7 மணி அளவில் ஒரு சிறு வாகனத்தில் விபத்து ஏற்பட்டது. இந்த வாகன விபத்து வந்து காற்றுக்குள்ள இருக்கிற பன்றியில் அதிகமாக நடமாட்டம் இருக்கிறதுனால மோதி விபத்தாகி ராமநாதபுரம் தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சிகிச்சை 1 வார காலமாக மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை மேற்கொண்டு வயலணிக்காத நிலையில அவரோட இதயத்தை வந்து தானம் செய்ய அவர்கள் பெற்றோர்கள் முன் வந்திருக்கிறார்கள். இது அவர் வந்து இன்னொரு ஜீவன் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்த விபத்து அடிக்கடி நடந்துள்ளதாக அங்கு உள்ள மருத்துவமனையிலும் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. இந்த காட்டுப்பன்றிகளை வந்து அந்த பகுதிகளில் இருந்து முற்றிலும் அகற்றுவதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்கிறோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், மீ டூ லவ் யூ தேங்க் யூ அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.